சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கக்கூடியது யாரெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க பாத்தீங்களா? கொண்டாட்டி அடிச்சவரு, திருட்டு விசிடி வித்தவரு, பாச்சாத்தி கொடுமைக்கு காரணமா இருந்தவர், இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வாயில நல்லா வந்துருன்னு சிஎம் சார் சொல்றாங்க. கொண்டாட்டி அடிச்சவர் சொல்லி இல்ல, அடுத்தவங்க கொண்டாட்டி கூட குடும்ப நடத்துறவங்க 4 தடவை எம்பி ஆகிறீங்க. ஒரு ஆட்சி அதிகாரம்னா என்னன்னு இந்த பையனுக்கு தெரியுமா? என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி, என்னமோ அலிபுரம் ஜெயில சுதந்திர போராட்டத்தில் 5 வருஷம் ஜெயில இருந்த மாதிரி சினிமா டிக்கெட் வித்தம் சொல்றீங்கல்ல. உங்க கட்சி ஆட்சியிலேயே உங்க கூட மந்திரியா இருந்த இன்னொரு பையன் தான் உதயநிதி, ரசிகர் மன்ற தலைவர். உன் படத்தை போட்டு டிக்கெட். கலைஞர் மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று இருக்கீங்களா? மிசால கைதான தலைவர் ஸ்டாலின் மாதிரி நீங்க பங்கேற்று இருக்கீங்களா? என்ன வரலாறு இருக்கு உங்களுக்கு? ஸ்டாலினை மிசாவில் தான் கைதா இருக்கான்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? எமர்ஜென்சியை கொண்டு வந்த போது அந்த எமர்ஜென்சி அப்போது ஆட்சியில் இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த ஆட்சியவே வேண்டான்னு சொல்லிட்டு மக்களுக்காக போய் நின்றவர். ஏங்க பொய் சொல்றதுக்கு ஒரு எல்லை வேணாம். அப்ப சர்க்காரியா கமிஷன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜெயில இருந்து வந்தாரு. அவர் மீது போடப்பட்ட வழக்கை மொராய் தேசாய் வித்ட்ரா பண்றாரு. இவர் கருணாநிதி போய் சர்வாதிகார சண்டாடி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, அந்த இந்திராவையும் இந்திரா கட்சியும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலிருந்து அழிப்பதற்குத்தான் நடமாடுகிறேன் சொல்லிட்டு அடுத்து சில மாசத்திலேயே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இவங்க எல்லாம் போய் துணை முதலமைச்சர் இந்த உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுக்கு உங்களால பதில் கூட சொல்ல முடியலையே. நீங்க திருச்சியில அங்க நின்று கையை தூக்கி அந்த பாடியில அப்படி எல்லாம் பேசுறீங்க. சட்டமன்றத்துல கூனி குறுகி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. சட்டமன்றத்துல ஒரு முதலமைச்சர், அந்த கூட்டம் ஒரு முதலமைச்சராக அவருடைய பேச்சு இல்லை, சராசரி ஒரு எம்எல்ஏவாக கூட இல்ல, ஒரு கட்சி தலைவராக கூட அதை பார்க்க முடியாது, ஒரு கவுன்சிலர் பேசுற பேச்சு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஆராசா சொல்றாங்க. ஆராசா பேசுற பேச்சு என்ன? அவைக்கு அரசு மேல விமர்சனத்தை வச்சிருக்காங்க. விமர்சனம் சொல்றாங்க. சொல்லுகிறவனுக்கு அந்த யோகியதை இருக்கான். இதே மெட்ராஸ்ல 3 நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணை ராத்திரில கார் மோதி இடிச்சாங்களா, கொலை பண்ணாங்களா? அந்த கார்ல திமுக கொடி கட்டி இருந்துச்சா? ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு. அப்ப இப்ப பிடிச்சிருக்கா சொன்னாங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன் நீங்க தானே இருக்கீங்க, உன்னை யாரும் கேட்கவே இல்லை, டிஸ்க் கிடைச்சிருச்சு, நீ மாட்ட போறன்னு ஏன் அதிகாரிகள கூட்டத்தை போட்டியா? நீ பாருங்க, ஒவ்வொரு நாள் இனிமே பாருங்க, பாளையங்கோட்டை ஒருவர், வேலூர்ல ஒருத்தர், திருச்சியில ஒருத்தர், இப்படி ஒரு ஜெயிலுக்கு ஒருத்தரா போற காட்சியை பாப்பீங்க. வணக்கம். வணக்கம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கக்கூடியது யாரெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு நேற்று கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அதுல அவர் சொன்ன வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தேன். கஞ்சா வித்தவர், பிளாக்ல டிக்கெட் வித்தவர், கொண்டாட்டி அடிச்சவர், திருட்டு விசிடி வித்தவர், பாச்சாத்தி கொடுமைக்கு காரணமா இருந்தவர், இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு வாயில நல்லா வந்துருன்னு சிஎம் சார் சொல்றாங்க. நம்ம சொன்ன உடனே கோவப்படுறாரு சிஎம் சார் அப்படின்னு சரி பேசுறாங்க. கஞ்சாவத்தூர்ல அதாவது எளிமையானவர்கள் வர்றவரை கொச்சப்படுத்துறாரு. இதுக்காக சொல்றேன். 67 ஆட்சி மாற்றம் வரும்போது எங்க ஊர் பக்கத்துல பெரம்பலூர்ல போடுறதுக்கு கேண்டிடேட்டே இல்லாம சும்மா போட்டு வச்சாங்க. டிஎம்கேல ஜெயிச்சா யாரு தெரியுமா? ஒரு சின்ன கிராமத்துல ஒரு டீ கடையில டீ மாஸ்டர், முதலாளி கூட இல்ல. அவர்களை கேவலப்படுத்துவதில்லை, சாதாரண ஆட்கள் வர்றது இப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது. நான் உங்களுக்கு வார்த்தையை கேட்கிறேன். பொண்டாட்டி அடிச்சவர் சொல்லி இல்ல, அடுத்தவங்க பொண்டாட்டி கூட குடும்ப நடத்துறவங்க 4 தடவை எம்பி ஆகிறீங்க. உலகத்துக்கே தெரிஞ்சுதா? டெல்லியில புரியுதா உங்களுக்கு? இது எங்க போய் சொல்றீங்க? இப்ப திரும்பி எல்லாம் பலரெல்லாம் கேட்க வேண்டி வரும். உங்க வீடுகள்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி நடத்துறீங்க கொஞ்சம் யோசிக்கலாமா? அடுத்தவர்களை பற்றி பேசும்போது நாக்கில நரம்பு இல்லாம பேசுறது இருக்கு. அதுக்கா நீங்க எப்படி வர்றீங்களோ அது உங்களுக்கு திரும்பி பாதிக்குன்னு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஒழுக்கத்தை பற்றி, நேர்மையை பற்றி நீங்க பேசலாமா? முழுசும் பேசினா பேட்டியே நாரிடும். வேண்டாம். கோட் சூட் போடுங்க சார், ஆனா கொள்கையை விட்டுறாதீங்க அப்படிங்கிறார். உங்க கொள்கை என்ன சொல்லுங்க முதல்ல. மக்களுக்கான நல்ல விஷயங்கள் செய்யறத நீங்க ஒரு 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கல, அது மக்களுக்கு செய்வா? என்ன சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒரு ஆட்சி அதிகாரம்னா என்னன்னு இந்த பையனுக்கு தெரியுமா? என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி, என்னமோ அலிபுரம் ஜெயில சுதந்திர போராட்டத்தில் 5 வருஷம் ஜெயில இருந்த மாதிரி பேசிக்கிட்டு உங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? சினிமா டிக்கெட் வித்தம் சொல்றீங்கல்ல. நான் திரும்பி ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க கட்சி ஆட்சியிலேயே உங்க கூட மந்திரியா இருந்த இன்னொரு பையன் தான். அந்த பையன் யாரு? உதயநிதி, ரசிகர் மன்ற தலைவர். உன் படத்தை போட்டு டிக்கெட் விட்டானா? அதை சொல்றீங்களா? வேற என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல.
அதனால சொல்லுகின்ற யோகியதை உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பேசணும். அதுலயே இன்னொரு விமர்சனம் என்னன்னா, வேட்பாளர் ஆதரவுக்கு முன்னாடி வந்து வேற கட்சியில இருந்தாரு, வந்த உடனே அவருக்கு வேட்பாளர், அவர் அடுத்த நாள் வந்து எம்எல்ஏ ஆயிராரு. ரைட்டு. ராஜகண்ணப்ப எந்த கட்சியில இருந்தாரு? ஏவாவேல் எந்த கட்சியில இருந்தாரு? ரகுபதி எந்த கட்சியில இருந்தாரு? ஏன் உங்க சேகர் பாபு எந்த கட்சியில இருந்தாரு? இப்போ ஓபிஎஸ் பாத்தீங்களா? நீங்க ரொம்ப தெரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க, தெரியாத மாதிரி கேக்குறீங்க. அவங்களெல்லாம் இந்த ஊழல், அதாவது தீய சக்தின்னு ஒவ்வொரு நாளும் ஜெயலலிதா சொல்ற போது அந்த அமைச்சர்கள் இருந்த பேரு பட்டியல் தான் சொன்னேன். அதுல 9 பேர் உங்க ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன அதை சொல்லுங்க. அதனால நான் குடிக்காதவன், தம்பி குடிக்கிறது தப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்ல நியாயம் இருக்கு. நான் ஃபுல்லா போதையில் வந்து கீழே தள்ளாடி விடுறது, தம்பி குடிக்காத அப்படின்னா நீங்க சிரிக்க மாட்டீங்க. அது மாதிரி இருக்கு உங்க பேசுறது. கவர்ச்சின்னு சொன்னா முதலமைச்சருக்கு கோபம் வருது. அப்ப நீங்க கவர்ச்சியில ஜெயிக்காம எதுல ஜெயிச்சீங்க? திமுக மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் போராட்டங்கள்ல கலந்துகிட்ட ஏதாவது இருக்கா? போராட்டம் கலந்துருக்கீங்க? கலைஞர் மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல பங்கேற்று இருக்கீங்களா? மிசால கைதான தலைவர் ஸ்டாலின் மாதிரி நீங்க பங்கேற்று இருக்கீங்களா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எல்லா பக்கம் வந்து போராட்டத்திலேயாவது கலந்துருக்கீங்களா? என்ன வரலாறு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு? மீடியாக்காரர்கள் உங்களோட சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு எல்லா மீடியாவும் சேர்த்து கேட்கிறேன். ஸ்டாலினை மிசாவில் தான் கைதாயிருக்கான்னு ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால? மிசாவில் கைதானவருடைய லிஸ்ட் இன்னும் இருக்கு, அரசாங்கத்துல பேர் இருக்கான்னு பாருங்க. ஏன் இப்படி தப்பா பேசுறாங்க? அதை நீங்க நம்புறீங்க? கசமுசாவில கைதானவர் சார், அவரை போய் மிசாவில கைதானவர் சொல்லிட்டீங்க. அவரை யார் அடிச்சான்னு சொல்லி பேரு கேளுங்க, அவர் யாருன்னு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதனால அப்புறம் என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி இவங்க தாத்தா சுதந்திர நாட்டுக்கு சுதந்திரம் 47 வர்றதுக்கு முன்னால, அதுக்கு முன்னால எல்லாம் ஒரு 30 வயசுக்கு மேல இருந்தாரா? இருந்தாருல்ல. 30 வயசுங்கிறது சின்ன வயசு இல்லையே. அந்த சுதந்திர போராட்டத்தை எங்க வேடிக்கையா பார்த்திருப்பாரா? ஏதாவது கலந்துருக்காரா? சொல்லுங்க. 43ல சேலத்துல ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது திருச்சியை சேர்ந்த முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் பிள்ளை. அதுல போடப்பட்ட ஒரே ஒரு தீர்மானம், அரசியல் தீர்மானம் என்னன்னு சொல்லுங்க. பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள். அதை முன்மொழிந்து 1 மணி நேரம் பேசியது இவங்களுடைய மூலவர் அண்ணாதுரை. அந்த வாசகம் என்னன்னு தெரியுமா அந்த பையனுக்கு? மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணிக்கு இந்த மாநாடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. நீங்கள் சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம், நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது. அப்படியே தருவதென்று முடிவுக்கு வந்தால் சென்னை ராஜதானிக்கு நீங்கள் சுதந்திரம் தரவே கூடாது. ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம். இவங்க போய் பெரிய தியாகம் போராட்டம் என்ன சார் பேசுறீங்க? அறிவு எல்லாருக்கும் இருக்கு, திறமை எல்லாருக்கும் இருக்கு, திருடனுக்கு அறிவு இருக்கு, போலீஸ்காரனுக்கு அறிவு இருக்கு. போலீஸ்கார அறிவை தான் மதிக்க முடியும், திருட அறிவை மதிக்க முடியாது. போராட்டம் எல்லாம் பண்றான், எதுக்கு போராட்டம் பண்றான், ஏன் பண்றான், அதுதான் பார்க்கணும். சுதந்திரமே வேணான்னு சொல்லிட்டு சுதந்திரம் வருகிற போது அவங்க தந்தை சொன்னது என்ன? என்னங்க சிரிக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் தெரியலங்கிறதா உங்களுக்கு குழப்பம் இருக்கு. சுதந்திரம் அறிவிக்கிறாங்க, அவங்க தந்தை சொன்னது இன்று துக்க நாள் சொன்னார். உண்டா இல்லன்னு கேளுங்க. அதுல இன்னொரு வேடிக்கை, அதுக்கப்புறம் தான் பிரியுது திமுக. பிரிகிற போது முதல்ல இவங்க தாத்தா கருணாநிதி திமுக அண்ணாதுரை கூட இருந்தாரா பெரியார் கூட இருந்தார் தெரியுமா? ஒரு 10-15 நாள் இவர் கூட வரல. பெரியார் கூட இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா? ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா ஊழையிடுகிறார். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேச பேச ஒரு வகையில் அவங்க நன்றி சொல்லணும். அவங்க இப்படி எல்லாம் பேச பேச அந்த உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு. அதுல இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணியில அந்த காங்கிரஸ் கட்சி வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்த போது அந்த எமர்ஜென்சி அப்போது ஆட்சியில் இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த ஆட்சியவே வேண்டான்னு சொல்லிட்டு மக்களுக்காக போய் நின்னவர் ஆட்சியவே தூக்கி ஏங்க பொய் சொல்றதுக்கு ஒரு எல்லை வேணாம். கீழ்ப்பாக்கத்தில் இருக்க கிறுக்கம் கூட உண்மையை சொல்லாம போட்டுருக்கு. இவங்க பொய் சொல்றதே வேலையா வச்சிருக்காங்க. எமர்ஜென்சியில காலில் விழுந்தீங்களா இல்லையா? இந்திரா காந்தி காலில் எதுக்கு? எங்க மேல கமிஷன் போடாதீங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? 74 காவிரியுடைய ஒப்பந்தம் முடியுது. 24 போடப்பட்ட 50 ஆண்டு ஒப்பந்தம். 74 நீங்க தான் ஆட்சி.
உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டை எம்ஜிஆர் கொடுத்தா நடக்க போறதுனால அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு கூட நீங்க பேசல. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வருது 75 ஜூன் 25 கரெக்டா? அப்பவும் ஆட்சியில தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணது 76 ஜனவரி 30. அதுவரை நீங்க எமர்ஜென்சி பத்தி என்ன பேசுனீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் திமுக காரங்களாம் முடிச்சாங்க. அந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாலேயே அக்டோபர் மாதத்துல தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிய முன்னாலேயே எமர்ஜென்சியில் பிடிச்சது என்னதான் தெரியுமா உங்களுக்கு? ஒரிஜினலா பிடிச்சவனெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஃப்ராடு, 420, ஃபோர்ஜரி அவங்கள மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. போராட்டம் என்பது ஒரு நியாயமும் நேர்மை வேணுங்க. இவங்ககிட்ட அது இல்லை. ஆனா இப்ப இவ்வளவு நாட்கள் நம்ம வந்து கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறோம். இப்ப இந்த அந்த கூட்டணியிலிருந்து இப்போது வெளியே வந்தனால ஒரு பிரீத்திங் பீரியட் இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? பிரீத்திங் இப்பதான் பிரீத்திங்கே விடுறாங்க அவங்க. அடுத்து இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். புரியாது. 77க்கு அப்புறம் ஜனதா கட்சி ஆட்சி வந்துச்சா? ஆட்சி வந்த உடனே அப்ப சர்க்காரியா கமிஷன் நிலுவையில் இருந்துச்சு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜெயில இருந்து வந்தாரு. அவர் மீது போடப்பட்ட வழக்கை வந்து மொராய் தேசாய் வித்ட்ரா பண்றாரு. இவர் கருணாநிதி போய் அது எங்க வழக்கையும் வித்துட்டு போனது. ஒரு தடவை சொல்றாரு, 2 தடவை முடியாது. அவர் கடைசியா சொன்னது பெர்னாண்டஸ் மீது போடப்பட்ட வழக்கு அரசியல் ரீதியானது, உங்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு கிரிமினல் வழக்கு, ஊழல் வழக்கு. அதனால ஊழல் இல்லை என்பதை நீங்க கோர்ட்ல நிரூபிங்கன்னு சொன்னாரு. ஒரு கடைசியில உச்சகட்டத்துல அப்படியே ஷிஃப்ட் ஆகி காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னால சொன்னது என்ன தெரியுமா? ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ஒரு நீதி, இந்த மாபாவி கருணாநிதிக்கு ஒரு நீதியா முரசொலி எடுத்து பாருங்க, இருக்கா இல்லையான்ட்டு. அந்த நேரத்தில் அதுக்கு முன்னால பேசுன இதையும் சொல்லுவோம். அதே பெர்னாண்டஸ் தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல இடைத்தேர்தல் சிங்காரவடிவேலு காங்கிரஸ் சொன்னாரு, திமுக அன்பில் தர்மலிங்கம். அந்த கடைசி கூட்டத்துல அந்த மேடையில் நானும் இருந்தேன். ஏன்னா ஜனதா கட்சி இந்த கூட்டணியில் இருந்துச்சு. இவர் பேசுனது பெர்னாண்டஸ் எமோஷனலா பேசி உட்கார்ந்த உடனே ஒட்டுமொத்த கூட்டமும் அவருக்கு பின்னால் இருக்கணும். அதை இழுக்கிறதுக்காக உடன்பிறப்பே, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்னாண்டஸ் அவசர கால சட்டம் இருக்கிற போது அவருக்கும் அவருடைய தம்பிக்கும் அவருடைய தோழி ஸ்நேகலதா ரெட்டிக்கும் அவர்கள் தந்த துன்பங்களை, துயரங்களை, கொடுமைகளை எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கிறார். இந்த மண்ணிலே பிறந்து, இந்த மண்ணிலே வளர்ந்து, இந்த மண்ணிலே வாழ்ந்து, இந்த மண்ணிலேயே மடிய போகிற நான் உன்னிடத்தில் சொல்லாமல் யாரிடத்தில் சொல்ல சொன்னது இந்த உலகத்துல எவனாவது மாணவருக்கும் சொல்லணும். அது கேடு. அடுத்து சொல்றாரு, பல்லாயிரக்கணக்கான உடன்பிறப்புடைய அடித்தார்கள், உதைத்தார்கள், தாங்கிக் கொண்டேன். தேக்கு மரவர்களுக்கு சொந்தக்காரன் சிட்டி பாபு, சாத்தூர் பாலகிருஷ்ணன் அடித்தே கொன்றார்கள், அதையும் தாங்கிக் கொண்டேன். என் மகன் ஸ்டாலினை என் கண்களுக்கு முன்பாக பல ஆடவர்கள் சுற்றி நின்று கால்பந்தை உதைப்பதை போல உதைத்தார்கள், அதையும் தாங்கிக் கொண்டேன். அடுத்து சொன்னதான் முக்கியம். அது மட்டுமா உடன்பிறப்பு? சொல்லவே நான் கூசுகிறது. என் மனைவியை, உன் அண்ணியை பல ஆடவர்கள் மத்தியில் என் கண்களுக்கு முன்பாகவே சோதனை என்கின்ற பெயரிலே நிர்வாணமாக்கினார்கள். அதோடு நிறுத்தினார்களா பாவிகள்? மாடிப்படியின் மேலும் கீழும் நடக்க சொன்னார்கள். ஏன் என்று கேட்டேன். மறைவிடத்தில் வைரத்தை பதுக்கி இருக்கக்கூடும் என்றார்கள். அந்த நிமிடமே இந்த கருணாநிதி செத்து விட்டான். இன்னமும் நடமாடுகிறான் என்றால் ஒரே ஒரு காரணம் தான், சர்வாதிகார சண்டாடி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர், அந்த இந்திராவையும் இந்திரா கட்சியும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலிருந்து அழிப்பதற்குத்தான் நடமாடுகிறேன் சொல்லிட்டு அடுத்து சில மாசத்திலேயே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இவங்க எல்லாம் போய் தோழமை கூட்டு இதை பத்தி பேசுறாங்க. பொறியியல்னா இந்த பழைய வரலாறு உங்கள் மூலமாக இப்ப எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணமாக தான் உங்களுக்கு நன்றி. ஒரு பதார்த்தத்தை ஒரு உபயோகப்படுத்துகிறார், அது ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒரு யூஸ் பண்றார். அதுக்கான அர்த்தம் உங்ககிட்ட கேட்டு பாருன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்லு. ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமா மாறிடுது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு இந்த ஆட்சி அமைந்ததை பத்தி எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அவரை பத்தி சொல்லிக்கிறாருங்க. நாங்கெல்லாம் மந்திரியா இருந்தாங்கன்னு கோமாளின்னு, அதனால அது அரசவை உயர்வாயிருக்காருன்னு. இவர் துணை முதல்மந்திரியா இருந்தார்ல, உள்ள பேசின பேச்சு அதெல்லாம் எடுத்து பாருங்க என்ன பேசுறான்னு. அப்ப அதுக்கு அர்த்தம் புரியும். இப்ப வந்திருக்கிறவங்க புதுசு, இவங்க வந்த உடனே கோமாளிங்கிறீங்க. நீ வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது சினிமா நடிகனா இருந்தா தெரியும், வேற என்ன தெரியும்? அதே சட்டமன்றத்தில் போகும்போது முதலமைச்சரும்
நான் படித்த அதே கல்லூரியில் படித்தார், நானும் அதே கல்லூரியில் தான் படித்தேன், இப்படி எல்லாம் அங்க பேசுனீங்களா? நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல, ஒரு சினிமா பாட்டு. அது ஞாபகத்துக்கு சொன்னேன், நீங்க புரிஞ்சா புரிஞ்சு. அதே சட்டமன்றத்துல வந்து பேசுகின்ற அந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசினதுக்கு ராசா அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல கூட சொன்னாரு, எங்க எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சர் இருந்த உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுக்கு உங்களால் பதில் கூட சொல்ல முடியலையே, நீங்க திருச்சியில வந்து அங்க நின்று கையை தூக்கி அந்த பாடியில் அங்க அப்படிலாம் பேசுறீங்க, சட்டமன்றத்துல கூணி குறுகி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. சட்டமன்றத்துல ஒரு முதலமைச்சர், அது பாராட்டுக்குரியது. அங்க போய் திமிரா உட்காந்துட்டு நான் முதல் மந்திரி எல்லாரும் பாடி லாங்குவேஜ்ல அப்படி இருக்கு, அது தப்பு. அங்க எளிமையா இருக்கிறாரு, வெளியில வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க அப்படி இல்ல, உள்ள இருக்கும்போது எப்படி நடந்துக்கிட்டீங்க யோசிங்க. ராஜா உண்மையதான் பேசுவாருங்க, பொய்யா பேசல. முதல் மந்திரி அசம்பிளியில எவ்வளவு பவ்யமா இருக்கிறாருங்க சொல்றாரு, அது பாசிட்டிவ். அதை அவர் சொல்லதன் மூலம் என்னன்னா, பாவிகளா நம்ம ஆட்சியில் இருக்கும் நீங்க எல்லாம் இப்படி இல்லையே அப்படின்றத சொல்றாரு. பஞ்ச புகழ்ச்சி. திருச்சி கூட்டத்தை பற்றி இப்ப கடுமையான விமர்சனங்கள் வந்து ராசா அவர்கள் வைத்திருந்தார்கள். திருச்சியில வந்து பாருங்க எப்படி போய் பேசி இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க யாரு, திமுக என்னென்ன சாதனை எல்லாம் செஞ்சிருக்கு தெரியுமா, இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி தெரியுமா, நாங்க என்னெல்லாம் இங்க வந்து செஞ்சிருக்கோம், அவர் ஆட்சியில் இருந்த போதும் கூட மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தவர். என்ன திட்டம் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொன்ன என்ன திட்டங்களை சொல்லுங்க, சும்மா கதையெல்லாம் விடக்கூடாது. தமிழ்நாட்டுடைய வரலாற்றையே இன்னைக்கு இல்ல 7 தலைமுறைக்கு தலையில கல்ல தூக்கி போட்டு இந்த இனத்துக்கு ஒரு பெரிய தீராத களங்கம் என்பது நான் முதல்ல சொன்னேன். காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய உணவு தேவையில பாதிக்கு மேல அதான் தீக்குது. அந்த காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய உரிமையே போனது காரணம் நீங்களா வேற யாருமா சொல்லுங்க. எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே ஆட்சி, கர்நாடகால காங்கிரஸ், தேவராஜ அரசு, இங்க எம்ஜிஆர். அப்ப தேவராஜ அரசு பக்குவப்பட்டவர், எம்ஜிஆரை கூப்பிடுறாரு, நீங்களும் நானும் கூட்டணி, மத்தியில ஜனதா கட்சி வந்துருச்சு. மொராய் தேசாய் சாதாரணமானவர் இல்ல, ஐசிஎஸ் படிச்சவர், பழுத்த அனுபவம் உள்ளவர். நமக்குள்ள இருக்க இந்த பிரச்சனையை நாமளே தீர்த்துக்கலன்னா இந்த ஒன்ன வச்சே 2 பேரையும் காலி பண்ணிடுவாரு. அதனால நமக்குள்ள நாமே தீர்த்துக்கோன்னாரு. எம்ஜிஆர் நியாயம் தாங்க முடிச்சுக்கோன்னு அவங்க 2 பேரும் பேசி அந்த ஒப்பந்த காலம் முடிந்ததுக்கு பின்னாலும் சுமூகமா அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு ஒரு ஆண்டுக்கு 320 டிஎம்சி தருவதுன்னு ஒப்பந்தம் போட்டு முடிச்சு பத்திரிகையில செய்தி வருது. பேப்பர் ரெடி ஆகி அடுத்த நாள் கையெழுத்து போட போறாங்க. முதல் நாள் முரசொலில ஒரு கடிதம் வருது, கருணாநிதி எழுதுறாரு, உடன்பிறப்பை பார்த்தாயா, 320 டிஎம்சி தமிழகத்துக்கு தருவார்களாம். 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனாலதான் தமிழர்களுக்கு துரோகம் பண்றார். அவர் பயந்து போய் நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல 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 வந்து எல்லாமே போய் 12 வருஷம் கழிச்சு 89ல இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. அப்பதான் அது உயிர் வருது, இவங்களால வரல. மன்னார்குடியில ரங்கநாதன் ஒருத்தர் ஒரு கடிதம் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்டு. அந்த கடிதத்தை வழக்காக எடுத்துக்கிறது அந்த உச்ச நீதிமன்றம். அந்த வழக்கில் தமிழக அரசு தன்னை இணைத்துக் கொண்டது. இதாவது இந்த பையங்களுக்கு தெரியுமா? அப்ப போட்ட ஒப்பந்தம் என்ன? குறைஞ்சபட்சம் 321 டிஎம்சியாவது போட்டுருந்தாங்கன்னா நியாயம். எவ்வளவு போட்டிருக்காங்க சொல்லுங்க. அதில் பாதி கூட பாத்தீங்களா? இப்பதாங்க உண்மையை பேசுறீங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம். இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இன்னமும் திமிரா பேசுறதுன்னா என்ன? நெஞ்சில 8 யானை போனாலும் ஒரு குட்டி யானையை ஏத்தி விடுன்னு சொல்ற துணிச்சல் காரையா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆட்கள். அந்த கூட்டம் வந்து ஒரு முதலமைச்சராக அவருடைய பேச்சு இல்லை, அது வந்து ஒரு சராசரி ஒரு எம்எல்ஏவாக கூட இல்ல, ஒரு கட்சி தலைவராக கூட அதை பார்க்க முடியாது, ஒரு கவுன்சிலர் பேசுற பேச்சு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ராசா சொன்னார். அப்படியா? ராசா பேசுற பேச்சு என்ன? பூமுடித்தவளை புறந்தள்ளி விட்டு புணர்ச்சிக்காக மற்றவர்கள் இருப்பது தவறு என்று பெரியார் பாதைன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன பொருள் புரியுமா உங்களுக்கு? சகோதர முரண்பாடு. சகோதர நானும் தான் தப்பு பண்ணேன், நான் தான் ஒரு பதிவு போட்டேன், அது வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, சகோதர முரண்பாடு எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கு. விசிகாவும் சொன்னாரா இல்லையான்னு கேக்குறேன். சொன்னாரு. இதை விட ஒரு கேவலமான ஒரு விமர்சனம் என்ன பண்ண முடியுமா? நாலாந்தர ஆட்களை பத்தி பேசணும்னா நம்ம பேச வேண்டாம். எவ்வளவு கேவலம்! அதை சொல்ற யோகிதா ராஜாவுக்கு இருக்கா? ஏன் சார், எங்களுக்கு உயிரை கொடுத்த வாழ்வு கொடுத்த தாய் மாமத்தம் பொண்ணையே கொடுத்தாரு, அந்த பொண்ணை விட்டுட்டு பலாக்கனி மாங்கனி கொய்யாக்கனினாலும் பரவாயில்ல, இவரெல்லாம் போய் இத பத்தி பேசுறாரு. அத ஒரு கேள்வியா கேக்குறீங்க.
தாவேக்கு அரசு மேல விமர்சனத்தை வச்சிருக்காங்க. விமர்சனம் தான் சொல்றாங்க. சொல்லுகிறவனுக்கு அந்த யோகியதை இருக்கான்னு பாக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க குடிக்காதுன்னு சொன்னா நான் குடிக்காதவனா இருக்கணும். இப்போ இந்த தொடர்ச்சியாக எழக்கூடிய விமர்சனங்கள், இப்ப இந்த ஒரு மாதத்திற்குள்ள மின் தட்டுப்பாடு அங்கங்க இருக்கிறது, அது போல சரியான முறையில வந்து அமைச்சர்கள் வந்து சரியாக அதை கவனிக்க கூட தெரியல. இன்னொரு சொல்ல முடியாது, அவர்கள் என்னன்னா ஒரு தொகுதியை கூட சரியா சொல்ல தெரியல அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல விமர்சனத்தை வைக்கிறாங்க. யாரு? திமுக தரப்புலையும் சொல்ற ஆள சொல்லுங்க சார். ரெண்டு பக்கமே சொல்லாங்க. திமுக அதிமுக ரெண்டு தரப்புல. நான் நேரடியா கேக்குறேன், நீங்க நேரடியா பதில் சொல்லுங்க. சொன்னவர் யாருன்னு தான் கேக்குறேன். சொன்னவர் யாருன்னா நீங்க அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்றீங்கன்னா? இல்ல, சொன்னவர் யாருன்னு கேளுங்க. நீங்க கேளுங்க, உங்களுக்கு சொல்றேன். இல்ல யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. நானே கேக்குறேன். ஸ்ரீநாத் அவர்கள் அமைச்சர், நான் என்னுடைய கேள்விதான் கேட்டேன். என்ன முதல்ல கேட்ட கேள்வி ஆராசா கேட்டது. அவர் முத எம்பி ஆகும் போது தமிழ்நாடு எழுத தெரியுமா? தமிழ்நாடு எழுத தெரியுமான்னு கேக்குறேன். 96 அவர் எப்படி எம்பி வந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு திமுக ஏதாவது சம்பந்தம் உண்டா? அவங்க குடும்பமே காங்கிரசுங்க. 91 கருத்தாளன் ஒருத்தன், லால்குடி பக்கத்துல பூவாளூர், அவன் ஒரு வழக்கறிஞர். அவன் திமுக எலெக்ஷன் நிக்கிறான், தோத்து போயிடுறான். குடும்ப வறுமைக்கு வந்துருது. அந்த விரக்தியில போய் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு கடைசியில தப்பான பழக்க வழக்கத்துல குடிகாரன் ஆயிடுறான். அவன் ரொம்ப வீணா போயிடுறான். 96 தேர்தல் வருது. அப்படி வர்ற போது நேரு 89 91 மந்திரியா இருந்தா அதுக்கப்புறம் வர்றாரு இல்லையா? அப்ப மாவட்ட செயலா இருக்கிறாரு. யாராவது ஒருத்தனை பிடிப்பா, ஒரு படிச்சவன் வேணும் அப்படின்னு அவங்க தலைவர் சொல்றாரு. தேடி பார்த்தா ஒருத்தரும் தெரியல. அப்ப தேவராஜன் ஒருத்தர், ஒரு டாக்டர் ஒருத்தர் பெரம்பலூர்ல ரிசர்வ்ல இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு, நண்பர்னு யாராவது ஒரு படிச்ச பையனை பாரியாது, ஒரு பையன் இருக்கிறான், இப்பதான் ஏதோ லா முடிச்சுட்டு வந்திருக்கிறான், ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு வந்துட்டு இருப்பான், எனக்கு தெரிஞ்ச பையன் தான், அவனை கூப்பிட்டு அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கட்டுமா? கூட்டிட்டு வாயா ஆளா இருந்தான். அடுத்த நாள் கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்து கேட்டதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நிக்கிறியான்னா, நான் வீட்டுல கேட்டுதான் சொல்றேன். அந்த நேரத்துல ஏன்னா இவங்க குடும்பமே காங்கிரஸ் குடும்பம் இல்ல, இவங்க அண்ணன் பேரு கலிய பெருமாள் இன்னும் இருக்காப்புல. அந்த கலிய பெருமாளை அப்பவே வாழப்பாடி ராமமூர்த்திக்கு தெரியும், அப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர். அந்த கலிய பெருமாளை கூப்பிட்டு தேர்தலில் நீ நிக்கணும் முதல் நாள் அவர் சொல்றாரு. இந்த பையன் வீட்டுக்கு போக அந்த பையன் வர, 2 பேரும் வீட்டுல உட்காந்து பேசும்போது, என்னது திமுக ஒன்ன நிக்க சொல்றாங்களா, காங்கிரஸ்ல அவர் என்ன நிக்க சொல்றாரு? இப்ப குடும்பத்தை உட்காந்து பேசுறாங்க. 2 பேரும் நின்னா ரொம்ப அசிங்கப்பா, யாராவது ஒருத்தர் நிக்கணும். இதுதான் சுயமரியாதை பகுத்தறிவு அங்கே வேலை செய்யுது. அவங்க வீட்டுல அந்த பூஜை ரூம்ல இருக்கும் சாமி படத்துக்குனால 2 எலுமிச்சம்பழத்தை வைக்கிறாங்க. எல்லாரும் சுத்தி இன்னும் கும்பிடுறாங்க. இந்த எலுமிச்சம்பழத்துல ஈ உட்காந்தா உங்க அண்ணன் நிக்கட்டும், இந்த எலுமிச்சம்பழத்துல ஈ உட்காந்தா நீ நில்லு. எலுமிச்சம்பழத்துல ஈ உட்காந்தா சார் நடந்த விஷயத்த சொல்றேன். நீங்க ஏதாவது கற்பனை பண்ணிட்டு போனா உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களே, போய் சொன்னா நீங்க ஒரே சந்தோஷமா இருக்கு. இல்ல சார், அப்படி இல்லாம தேர்வு நடந்தது. அப்படித்தான் நடந்துச்சுன்னு சொல்றேன். நம்ம கேளுங்க. நீங்க தாண்டிய பிறகு கேட்டா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. பல பேரு அப்படி எல்லாம் இதெல்லாம் தாண்டிய சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லணும்னா என்ன கேளுங்க. நடந்த விஷயத்தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஏதோ ஒரு யானை மாலை போட்டதால ஆள வந்த ராணிங்கிற மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்துல உட்கார்ந்தனால எம்பி ஆன நீ. உனக்கு என்னமோ பெரிய கொள்கை சித்தாந்தம், பெரிய உழைப்பு, ஏதோ தியாகத்தை பத்தி பேசுற, போராட்டத்தை பத்தி. 96 தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னால நீ எத்தனை போராட்டத்தில் வந்திருக்க? எத்தனை போலீஸ் அடி வாங்கியிருக்க? எத்தனை வழக்கு மேல இருக்கு சொல்லு. நாங்கெல்லாம் படிக்கிற போது 71 தேர்தலே என் மேல 4 கேஸ் போட்டாங்க. ப்ரூவ் பண்ணட்டுமா? 72 கல்லூரியில படிக்கிற போது கிளைஸ் ஹாஸ்டல் போராட்டத்துல என் மேல எத்தனை கேஸ்? நாங்களே அதெல்லாம் சொல்லாம இருக்கோம். ஒண்ணுமே இல்லாமலே பெரிய புழுகிறதே வாழ்க்கையில ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் இங்கதான் போய் முட்டிக்கிறது. அது உங்களை மாதிரி ஆட்களும் சில பேர் நம்புறீங்க. அதான் கொடுமை. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டு சொல்லிட்டேன்ல, இனிமே புரிஞ்சு. அதுக்குதான் உங்கள் வாயிலாக மற்றவங்களுக்கு தெரிஞ்சுறாங்க. நல்லது. இந்த 1 மாத கால தாவேக்கு ஆட்சி எப்படி இருக்கு? நீங்க ஒண்ணு வச்சுக்கணுங்க. தமிழகம் என்பது ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை எடுத்துங்க. ஒரு பெட்டி கடையில ஒருத்தர் உட்கார்ந்தாலே கடலை மிட்டாய் எங்க இருக்கு, தேங்காய் மிட்டாய் எங்க இருக்குது, குச்சி மிட்டாய் எங்க இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு நாள் தெரிஞ்சுக்கூடியது. தமிழகம் என்பது ஒரு பெரிய மாநிலம். இந்த நிர்வாகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க மூலவர் அண்ணா 67 ஆட்சிக்கு வரும்போது, அதுக்கு முன்னால அவர் எம்பியா இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு. காமராஜர் வந்து அவர் சொன்னதை தான் சொல்றேன். நிர்வாகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தான் உதவி பண்ணணும்னு சொன்னாரு. அப்பதான் காமராஜர் சொன்னாரு, படிக்காத நானே நிர்வாகம் பண்ண முடியும் போது நீ எம்ஏ படிச்சவன், உன்னால முடியும், தன்னம்பிக்கையோட செயல்படு.
ஆனா ஒண்ணு எனக்கு புரியும், ஏன்னா இருந்திருக்கேன். இந்த மாநில நிர்வாகத்தை பற்றி நீ புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 6 மாசம் ஆகும்னு எனக்கு தெரியும். இந்த 6 மாசம் வரலும் நீ உன்னை தட்டு தருமாறி புரிஞ்சுக்க. உனக்கு எதிரின்னு வேற யாரும் கிடையாது. நான் உன்னை விமர்சிக்க மாட்டேன், பேச மாட்டேன், எழுத மாட்டேன், அறிக்கை கொடுக்க மாட்டேன் சொன்னார். சொன்னபடியே விட்டார். 6 மாசம் பேசல. அதுக்கப்புறம் தான் விமர்சனம் வர வச்சாரு. உங்க மூலவர் அண்ணாதுரை எம்பியா இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர், பெரிய எம்ஏ படிச்சவர், அவருக்கே கூட நிர்வாகத்தை புரிந்து கொள்ள 6 மாசம் ஆச்சு. அது ஏன் சொல்றேன்னா இவங்களுக்கு ஏன் அதெல்லாம் தெரியலங்கிறேன். 1 மாசம் தான் ஆகுது. அவருடைய அணுகுமுறை தான் இப்ப பார்க்கணும். இப்ப தப்பு அப்பாவது பிரம்மாவும் ஈஸ்வரனும் எல்லாம் அவங்களே வந்து இங்க ஆட்சிக்கு வந்தாலும் தவறு நடக்கும். அந்த தவறுகள் மீது ஆட்சியாளர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறா வச்சுதான் நிறைய குறைய நம்ம சொல்லுவோம். உங்க ஆட்சியில தவறு நடக்கும்போது எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப எப்படி நடக்குறீங்க? இதே மெட்ராஸ்ல 3 நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணை ராத்திரில கார் மோதி இடிச்சாங்களா, கொலை பண்ணாங்களா? அந்த கார்ல திமுக கொடி கட்டி இருந்துச்சா? வீடியோ எல்லாம் வந்துருச்சா? 24 மணி நேரத்துல யாரு கண்டுபிடிச்சு புடிச்சு உள்ள வச்சுட்டாங்களா? உங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சா 3 நாளைக்கு முன்னால? 24 மணி நேரத்துல அந்த 2-3 பேரையும் புடிச்சு உள்ள வச்சுட்டாங்களா? இதுதானே நிர்வாகம். இன்னும் முறையாக எல்லாமே அமைப்பு முடியல. டிஜிபியை போட்டதே போட்டு 4 நாள் ஆகல. ஒரு டிஜிபி இருந்தாதான் முறையா கண்காணிக்க முடியும் லாண்ட் ஆர்டர். அதுக்கு முன்னாலே இருக்காங்க. அவர் முதல் மந்திரி சொல்றாரு, என் கட்சிக்காரனே தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கும். சொன்னது மட்டுமல்ல, 2-3 இடத்துல புகார் வந்துச்சு. அவங்க ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் இந்த 3-4 பேரை கட்சி விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அதிகாரிகள் தவறு செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுப்பேன். எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணுவான். இவர் ஒரு போலீஸ் டிஎஸ்பி டிஸ்மிஸே பண்ணிருக்காரு. பாத்தீங்களா? நேத்து கூட அமைச்சரவையில தான் சொல்லிருக்கு. அமைச்சர்கள் தாங்க நான் சொல்றேன் திரும்பி அதை என்டாஸ் பண்ணீங்கன்னாங்க அந்த பழைய கேள்விக்கு பொருள் இருக்காருன்னு அர்த்தம் சொல்றேன். இது எல்லாமே இவர் செய்கிறார். அவர்கள் செய்யவே இல்லை. அவங்க சொன்னாங்க, செய்யல. இவர் சொன்னதை செய்கிறார். இப்ப எது பரவாயில்ல சொல்லு. இப்ப இந்த மின்துறையில பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு இப்போதைய அமைச்சர் வந்து நிர்மல்குமார் சொல்கிறாரு. டெண்டர்லயே நிறைய முறைகேடு இருக்குது. அது வந்து 5-7 லட்சம் மதிப்புள்ள ஒரு மின்கம்பம் வந்து அமைக்கப்படினா 13 லட்சமா கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு. அப்ப வந்து இப்ப பிடிச்சிருக்கா சொன்னாங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன் நீங்க தானே இருக்கீங்க, எஸ்சி லெவல்ல ஏஇ லெவல்ல இருக்கக்கூடிய கூட்டத்தை கூட நீங்க இன்னும் போடாம இருக்கீங்க. மின் தட்டுப்பாடு அவ்வளவு தட்டுப்பாடு நடக்குதுங்க. அதுக்கு இது பண்ணாம இது உங்க கையில தான் இருக்கு. விஜிலன்ஸ் ஒரு விங் இருக்குல்ல. பழமொழி சொல்றாங்க, உப்பு இருக்கான்னு கேட்டா பப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி. உன் மேல உன்னை யாரும் கேட்கவே இல்ல. டிஸ்க் கிடைச்சிருச்சு, நீ மாட்ட போறன்னு ஏன் அதிகாரிகள கூட்டத்தை போட்டியா? இது என்ன கேள்வி? நான் அதிகாரத்துல இருந்தேன், இந்த தப்பு நடக்கல சொல்ல தைரியம் இருக்கா? இப்ப ஒண்ணு வேணாம். காவேக்காரன் சொல்ல, காங்கிரஸ் காரன் சொல்ல, விசிகா காரன் சொல்ல, ஏன் கம்யூனிஸ்ட் காரன் கூட சொல்ல, காதர் மொய்தீன் சொல்லல. கான்ட்ராக்டர் அசோசியேஷன் ஒன்று இருக்கா? அதனுடைய தலைவர் 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரா? பகிரங்கமா பேட்டி கொடுத்து 4-5 நாளைக்கு மேலாச்சு. நாங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிற போது அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுக்கிற கமிஷனே 50% மேல கொடுத்தான் பண்ணோம். இன்னைக்கு வேணா பதில் சொல்லிருக்காங்களா? சொல்லுங்க சார். ஏன் சொல்ல சொன்னா அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல. இது மாதிரி இவ்வளவு இப்ப அந்த டிஸ்க் எல்லாம் காணாம போனதை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. இப்பயே உதறலாகி உளர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் இனிமே பாருங்க. பாளையங்கோட்டை ஒருவர், வேலூர்ல ஒருத்தர், திருச்சியில ஒருத்தர், இப்படி ஒரு ஜெயிலுக்கு ஒருத்தரா போற காட்சியை பாப்பீங்க. வேகமாக எல்லாவற்றையும் தூசி தட்டி எடுக்கிறதுனால தவிச்சுட்டு இருக்காங்க. விஜய் மிக 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 மோசமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார். இதுல அவர் நல்ல பேர் வாங்குவதற்கு மிக கஷ்டம். அதனால கடுமையாக உழைக்கணும். இந்த நிதி நெருக்கடியை சமாளிப்பதே அபூர்வமான விஷயம். அதையும் பார்க்கணும், சட்ட ஒழுங்க பார்க்கணும். எல்லாமே கெட்டு போய் கிடக்கு. கெட்டு சீர்திருத்த அவர் முயற்சிக்கிறாரு. அதில் அவர் வெற்றியடைந்தால் அவருக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நல்லது. அதற்கு நாம் உதவி செய்வோம். எப்ப பார்த்தாலும் தப்பு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசி பேசி அவங்களுடைய செயல்பாடுகளை திசை திருப்பதற்கு நாம் காரணமா இருக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி. உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்கிட்ட பாருங்க. ரொம்ப சந்தோஷம்.